மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம். இயேசுராஜன் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். உள்ளத்தில் தேவன் இருப்பாடு சொன்னார். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேச, இதயத்துக்குள்ளாக உள்ளத்துக்குள்ளாக எப்போதும் தேவனை வைத்து ஆராதிக்கின்ற போது என்ன தடை வந்தால், எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தால் நாம் தேவனோடு இணைந்து வாழ முடியும். அவர்தான் நமக்கு மகிழ்ச்சி. மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம். இயேசுராஜன் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்ன சிலுவையில் என்னை குறித்து விட்டார். தூரம் போய் சின்ன சிலுவையில் என்னை குறித்து விட்டார். தூரம் போய் கண்டு கொண்டார். தாமது ஜீவனை எனக்கோ அளித்து ஜீவன் பெற்றுக் கொண்டேன். ஜீவன் முடியாத ஜீவன் இருக்கும். தாமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொண்டேன். உரைத்தான் ஆனந்தமே பரமானந்தமே சிலுவாவே ஆண்டவர் எங்கே சொந்தமா இருக்கிறார்? உள்ளத்தில். உதட்டில் அல்ல அவருடைய சொந்த உறவு என்பது உள்ளத்துக்குள்ளே. உள்ளத்துக்குள்ளே தேவன் சொந்தமாய் இருந்தார். எல்லா சொந்தங்களை விட மேன்மையான சொந்தமாய் இயேசு எனக்குள் இருப்பார் சொன்னார். எந்த பாதையும் நடந்து போக முடியும்.
எப்பேற்பட்ட வேதனையான பாதையில் கடந்து போக முடியும், வெட்கமான பாதையில் கடந்து போக முடியும், துக்கமான பாதையில் கடந்து போக முடியும், அழுகையின் பள்ளத்தாக்கில் ஊர்வ நடந்து நீரூற்றாக்கி கொள்ள முடியும். நம் வாழ்க்கையிலே இந்த மேன்மைக்குள் கடந்து போக முடியாது, ஆழத்துக்குள் கடந்து போக முடியும். கொடுக்க வேண்டும். மகிழ்ந்து தேவனை ஆராதிப்பது மாத்திரமல்ல, அவர் சமூகத்துக்கு நாம் செல்வோம், அவர் சமூகத்திலே நாம் நிச்சயமாக கடந்து போவோம் என்ற நம்பிக்கையோடு கூட அந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால், இந்த இடத்திலே ஆலயத்தின் காரியத்திலே நம்முடைய உறவை எப்படி இருக்கிறது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதை பாக்கியமாய் எண்ண வேண்டும். தேவ சமூகம், தேவ பிரசன்னம், தேவ ஆலயம், திருச்சபை காரியங்களிலே எவ்வளவுக்கு எவ்வளவு தாகமாய் இருக்கிறோமோ அவரை இங்கேயே உணர முடியும், அவர் பிரசன்னத்தை கடந்து போக முடியும். பாக்கியமா தேவ சமூகத்தை மகிழ்ச்சியோடு கூட உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, உம்முடைய இயேசுவை கொண்டு வந்தேன், இயேசுவை கொண்டு ராஜா இயேசு ராஜா, ராஜாவின் கொள்ளைக்கு கொண்டிருக்கிறேன், ராஜா இயேசு ராஜா, ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தால் உமக்கு ஈடாகுமோ, ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தால் உமக்கு ஈடாகுமோ, செல்வமே ஒப்பற்ற செல்வமே, செல்வமே ஒப்பற்ற செல்வமே, நல்குணவே நாளெல்லாம் உம் நினைவே, சொல்லுங்க, நல்குணவே நாளெல்லாம் உம் நினைவே, உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்டேன், உம் குரல் கேட்டேன், ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா, கல்வாரி கன்றாயே
ராஜாவின் குரல் கேட்பேன். ஒருவராய் பெரிதாசம் செய்கிற தேவ குரலை கேட்க வந்திருக்கிறேன். என்னை காண்கிறவரை ஆராதிக்கிறேன், என் விண்ணப்பத்தை கேட்கிறவரை ஆராதிக்கிறேன். அவர் பேசுகிற குரலை கேட்பேன். இதை போல ஒரு பாக்கியம் எங்கு உண்டு? இதுதான் மகிழ்ச்சி. தேவ சமூகத்தில் வந்து காண்கிறவரையும் குரலை கேட்கிறவரையும் பேசுகிறவரை ஆராதிக்கிறவரை இதைவிட மகிழ்ச்சி என்ன? இதைவிட பாக்கியம் என்ன? இதைவிட மேன்மை என்ன? இதைவிட சாக்கியம் என்ன? அவர் நினைத்து பூரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவர் நினைத்து நினைத்து தேவனை அதிகமாய் ஸ்தோத்திரிக்க வேண்டும். 5 மாதம் நம்ம கிருபையாய் பாதுகாத்தார் அல்லவா? எவ்வளவு விதமான பல்ல மேடுகளை கடந்து வந்து பலவீனங்கள், மனழுத்தங்கள் நம்ம எவ்வளவோ வாட்டிட போதிலும் கூட இன்றைக்கு ராஜாவை புகழ்ந்து பாடுபடியான மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறோம் அல்லவா? ஓ, மனநிறைவோடு வந்திருக்கிற ஐயா ஆண்டவரே, நான் அப்போ 5 மாதத்தை நினைத்து யோசித்து வந்து ஆராதிக்கிறேன். ஏதோ கடமைக்காய் வந்து ஆராதிக்கவில்லை, கட்டாயப்படுத்தியோ ஆராதிக்கவில்லை, வழக்கத்துக்காய் ஆராதிக்கவில்லை, பழக்க தோஷத்துக்காய் ஆராதிக்கவில்லை ஐயா. நான் நினைத்து தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் எப்படி நடத்தினீர் என்று யோசித்து ஆராதிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் எப்படி நடத்தினீர் என்று யோசித்து ஆராதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எப்படி நடத்தினீர் என்று யோசித்து ஆராதிக்கிறேன். ஒவ்வொரு நேரமும் எப்படி ஆராய்த்து என்று யோசித்து ஆண்டவரை ஆராதிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடிகளும் எப்படி நடத்தினீர் ஐயா. கண்மணி போல எங்களை காத்து நினைத்து தேவனை ஆராதிக்கிறோம், இயேசுவை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதிக்கிறேன். துதி ஆராதனை ஆராதனை, காலையிலே சுவாட மாலையிலே ஆராதனை அப்பாவுக்கு ஆராதிக்க வந்திருக்கிறேன். காலையிலே மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. தூயானே உமக்கு ஆராதனை, துணையானே உமக்கு ஆராதனை, தூயானே உமக்கு ஆராதனை, துணையானே உமக்கு ஆராதனை, வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே